நான் எண்ணி முடியா அதிசயம் செய்வரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்வரே, காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, அடித்தால் மனக்கின்ற அன்பரே, காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, அடித்தால் மனக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஒரு பொருத்தா என்ன வளர்த்து ஒரு பொருத்தா என்ன வளர்த்து கடலோரும் கண்ணோக்கி பார்க்கிறேன், கடலோரும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடத்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாதா, உமக்கே ஆராதனை உயிருள்ள நாதா, மீட்பரே உயிரோடு இருப்பவரே, மீட்பரே உயிரோடு இருப்பவரே, இறுதினால் மண்ணில் வந்து நிற்பதே, இறுதினால் மண்ணில் வந்து நிற்பதே, என் கண்களாலே அண்ணாலே தானுமே, உமக்கே ஆராதனை அனைத்தை செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையோ, அனைத்தையும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையோ. தட்டி கத்திற்கு நன்றி சொல்லுவோம். மட்டும் ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துகிறார். நல்ல வாழ்க்கைகளையும் நல்ல செய்தியும் தேவன் நமக்கு நல்லபடியாக நல்ல கட்டளை சொல்லிட்டோமா? ஜபத்தை அருமையான ஆண்டு கல்வியை போட்டுவத்தை காணிக்கையிலையும் நாம இந்த முழுமையான ஆசீர்வாதத்தை நமக்கு இருக்கிற நாம இறந்த வாசல் தொடர்பின் போதவரும் ஏஐசிசியுடைய சிறுபான்மை தலைவருமா இருக்கிற பாஸ்டர் குடும்பத்தோட ஜபங்களை ஏறெடுப்பாங்க. அருமையான நம்முடைய தலைமை பாஸ்டர் ஏஐசிசி தலைவர்கள் ஆசீர்வாதத்தை வந்து கூறுவாங்க. ஆசீர்வாதத்தை கட்டணம். பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய ஆலய பிரதிஷ்டையில வந்து வாங்கி அந்த ஒரு துதிக்க உங்களுடைய வார்த்தையை கொடுத்து கத்த பிள்ளைகளை கொடுத்திருக்கீங்க. அந்த உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்தில் நீ செய்கிற மகத்துவமான காரியங்களை குறித்து, ஆலயத்தை குறித்த உங்களுடைய தீர்மானங்கள், உங்களுடைய காரியங்களை குறித்து தாசர்கள் முகாந்திர பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாதளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்ளாதபடி எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை, ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை இந்த சபையின் ஒவ்வொரு அந்தத்தினருக்கும் இந்த சபையின் போதனுடைய வாழ்க்கையை காண செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் அவர்களே இதை சுற்றில் இருக்கிறதான மக்கள், இந்த பகுதியை சுற்றில் இருக்கிறதான மக்களுடைய வாழ்க்கையில் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொண்டிருந்தாலும் அவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து செபிக்கும் பொழுது அந்த பாதாளத்தின் வாசல்கள் அவர்கள் செய்து போகத்தக்கதான பெரிய காரியங்களை நீதிமன்றத்தில் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆகாய் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை
தெளிவாக விலகும்படியாக நீ செய்கிறதான மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவரே. அது மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு விசுவாசிகளை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம்ப்பா. அந்த இவர்கள் இந்த இடத்தில் கற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை இவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்தத்தக்கதாக அவர்கள் முகாந்தரம் அவருடைய காரியங்களை விலக செய்யும்படி செபிக்கிறோம்ப்பா. தேவரே நீர் செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் இவர்களோடு இருந்து இடைவெள வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரையும் இந்த சபைக்கு தூண்களாக நிறுத்தும்படி செபிக்கிறோம். எப்படியாக செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் விசேஷமாய் இந்த சபையோடும் சபை மக்களோடும் சபையின் போதகரோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களோடும் இந்த கிராமத்தில் வசிக்கிற ஒவ்வொரு மக்களோடும் என்னாலும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.